ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். நேற்றுக்கு ராகி தோசை டயட் தோசை ரெசிபின்னு ராகி தோசை மாவு போட்டிருக்கேன். எப்படி அரைக்கிறதுன்னு நேற்று வீடியோவில் இதோட அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன். மாவு எப்படி பொங்கியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ராகி தோசை மாவு நல்லா ஏர் பபிள்ஸ் விட்டுக்கிட்டு சூப்பராக பொங்கி வரும். நான் சொன்ன மாதிரி கம்மியான அளவுகளில் அரைச்சி வச்சுக்கோங்க, சீக்கிரமாக புளிச்சிடும். தோசை விட்டு விட்டால் வரும். இதே மாவில் நீங்கள் ஆப்பம் கூட போட்டுக்கலாம். எப்படி ஓட்டை விட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்திருக்கு தோசை அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளில் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ராகி தோசை மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் வரைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இப்போ நான் தோசை ஊற்றுறத பாருங்கள். ஊற்றி முடித்த பிறகு இதில் தானாகவே ஏர் பபிள்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா ஓட்டை விட்டுக்கிட்டு ஜம்முன்னு சாஃப்டாக பஞ்சு மாதிரி மெத்துன்னு இருக்கும். நீங்கள் இதே மாவை ஆப்பச்சட்டியில் விட்டு ஆப்பமாக கூட போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.